அனைவருக்கும் வணக்கம். தமிழக வெற்றி கழகம்னு ஒரு கட்சியை நடிகர் விஜய் துவங்கையில் அந்த கட்சியினுடைய கொள்கை வழிகாட்டி தலைவர்களாக அவன் ஏற்றுக்கிட்டது ஒரு 5 பேர். வீரமங்கை வேலுநாச்சியார், அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர், பெரியார், காமராஜர். சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக தான் வாழ்ந்த நாட்களில் 5ல் ஒரு பகுதியை சிறையில் கழித்தவர். மதுரை மீனாட்சி அம்மன் ஆலயத்துக்குள்ள தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்கள் அழைத்துச் சென்று ஆலய பிரவேசம் செய்ய வைத்தவர் தேவர் திருமகன். தன்னுடைய சொந்த சொத்துக்கள் 32 கிராமத்துக்கு மேல சொத்துக்கள் இருந்துச்சு. அதை தாழ்த்தப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு பிரித்து கொடுத்தவர். இன்னும் சொல்ல போனா திருமணமே பண்ணாம பெண்களை பராசக்தியுடைய மறு உருவமாக பார்த்தவர். சட்டமன்றம், பாராளுமன்றம் இரண்டிலும் நின்று இரண்டிலுமே வெற்றி கண்டவர். இப்படி எத்தனையோ சொல்லிட்டு போகலாம். இந்த மண்ணிற்காக போராடியவர், வங்கத்து சிங்கம் நேதாஜியை ஏற்றுக்கொண்ட தலைவர். இன்றைக்கு கோடிக்கணக்கான மக்கள் பசுமனுக்கு சென்று 7ஆம் படை முருகப்பெருமான வணங்கிட்டு வர்றாங்க. முருகன் கோயிலில் என்னென்ன விசேஷங்கள் இருக்குமோ அதே போன்று இன்னைக்கு பசுமன் கிராமத்தில் நடந்துகிட்டு இருக்கு. அத்துணை அரசியல் தலைவன் வணங்குறாங்க. இப்படி ஒரு மாசற்ற தலைவர், தெய்வமாக திகழ்கின்ற ஐயா பசுமன் முத்துராமலிங்க தேவருடைய கொள்கைகளை பத்தி நீ ஏன் மேடைகளில் பேச மாட்டேங்கிற? வழிகாட்டி தலைவரை ஏன் நீ ஏத்துக்கல? அப்ப நீ எப்படி பாக்குற ஐயாவை? ஒரு சாதி தலைவரை நீ பாக்குறன்னு எங்களுக்கு தோணுது. நீ அப்படித்தான் நினைக்கிற. இல்லைன்னா நீ முத்துராமலிங்க தேவர் ஐயாவுடைய புகைப்படத்தையும் அவர் கொள்கையை பத்தியும் நீ மேடைகளில் நிச்சயமா பேசியிருப்ப. எனவே சில முட்டா பயலுக, ஒரு ஈன பயலுக அவரை ஒரு சாதியவாதியா பார்க்கலாம். தேவர் என்ன தெரியுமா சொன்னாரு? சாதி பார்ப்பவன் சண்டாளன், என் நெஞ்சை பிளந்து ரத்தத்தை குடிப்பதற்கு சமம் முழங்கியவர். அவரை நாங்க தமிழ்நாடு தேவர் பிரிவு போன்ற அமைப்புகள் அவரை கொண்டாடுறதுனால ஒரு சாதி தலைவரை ஒரு சில ஈன பயலுக்கு பார்க்கலாம். நீ ஒரு முட்டா பைய, அதனால நீ அப்படி பாக்குற. தேவர் திருமகனுடைய கொள்கையில கொண்டு போனா அவர் சாய தலைவராச்சே அப்படின்னு ஒரு சிலர் பேசுவாங்க நினைச்சு நீ பயப்படுறேன்னு நான் நினைக்கிறேன். அல்லது உடைய புத்தி அந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நீ கட்சி துவங்குறதுக்கு முன்னாடி ஒரு சிலர்லாம் விமர்சனம் பண்ணாங்க. ஜோசப் விஜய் நீ இங்க வரக்கூடாது, கட்சியை துவங்கக்கூடாது, இவனை தமிழக மக்கள் புறக்கணிக்கணும் அப்படிலாம் ஒரு சிலர் பேசுனாங்க. நான் கூட அப்படிலாம் நினைச்சேன் தெரியுமா. சரியா, நீ வரது பிடிக்காம சில பேர் பேசுறாங்க நினைச்சேன். கரூர் நடந்த துயர சம்பவம் உன்னுடைய கூட்டத்தில் நடந்த ஒரு துயர சம்பவம் தான். அந்த சம்பவத்துக்கு யார் காரணம்ங்கிறது தமிழக மக்கள் நன்கு அறிவார்கள், எல்லாருக்குமே தெரியும். அந்த சம்பவத்துக்கு பிறகு தீபாவளி வருது. நீ என்ன சொன்ன? ஒரு அறிக்கை வெளியிட்ட. இந்த கரூர் நடந்த துயர சம்பவத்தின் காரணமாக நாமெல்லாம் தீபாவளியை கொண்டாட வேண்டாம் அப்படின்னு ஒரு அறிக்கையை நீ வெளியிட்ட. சரி, அந்த நேரத்தில் நான் கூட நினைச்சேன், சரி பரவாயில்ல, ஒரு துக்கத்தில் தான் நீ வெளியிட்டு இருக்கேன்னு. ஆனா இப்ப பார்த்தோம்னா இன்னும் ஓராண்டு முடியல. இப்ப நடக்குது, கிறிஸ்துமஸ் விழாவில் போய் பங்கெடுக்கிற. அந்த கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கெடுத்துட்டு என்ன பேசுற? பைபிள் எல்லாரும் படிக்கணுங்கிற. அப்ப உனக்குள்ள இருந்த புத்தி வெளிப்பட்டுருச்சு, உன் சிந்தனை என்னங்கிறது வெளிப்பட்டுருச்சு. அப்ப உன் சிந்தனை என்ன? நீ உன்னுடைய கிறிஸ்தவ மதத்தை பரப்புரை வெள்ள இறங்கிட்ட அப்படின்னு காட்டுது. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? டே முட்டா பையல, உன்னை சொல்றேன்னு தெரிஞ்சுக்க. ஒரு தலைவன் எப்படி இருக்கணும்? அனைத்து மதத்துக்கும் அனைத்து சமுதாயத்துக்கும் பொதுவான ஒரு தலைவனா இருக்கணும். அவன் தான் தலைவன். இந்த சீமாலாம் மேடையில பேசுறான் பாரு, நீ ஒரு தற்கூறினே, அது உண்மைதான். நீ உண்மையிலே தற்கூறி, நீ அணில் குஞ்சுகள் தான், அணில் குஞ்சு கூட்டம் தான் போல. சமுதாய இளைஞர்கள், தேவர் சமுதாய இளைஞர்கள், சொந்தங்கள் உன்னை புரிஞ்சுக்கணும். இவன் திருட்டு பைய, இவனை விட்டு வெளியே வந்துருங்க, உடனே கட்சியை விட்டு வெளியே வந்துருங்க. 26ல இவனை நிச்சயமா தோற்கடிக்கணும். தேவரையாவுடைய புகழை பேசாத இவனை நிச்சயமா தேர்தலில் இவனை தோற்கடிக்கணும். வீரமங்கை வேலுநாச்சியாருடைய படத்தை பயன்படுத்துறது ஏமாத்துறது வேலை. நான் மறுக்கல. இந்த நாட்டுடைய விடுதலைக்காக ஆயுதம் ஏந்தி வெள்ளக்காரனை விரட்டி அடிச்சதுல முதல் பெண் விடுதலை போராளி வேலுநாச்சியார் தான், அதை மாற்றுக்கிறது கிடையாது. ஆனா கண்ணுக்கு முன்னாடி களமாடி தெய்வமாக இருக்கின்ற தேவரையாவை பகைச்சுக்கிட்டு இவன்ல யாருமே தமிழகத்தில் அரசியல் செய்ய முடியாது. தேவரையாவை புறக்கணிக்கின்ற விஜய தேவன சொந்தங்கள் புறக்கணிக்க வேண்டும் தாயக்கமான தமிழ்நாடு தேவர் பிரசாரங்களை கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.